வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்களோட ட்ரிப்போட 4வது நாள். நேற்று ஈவினிங் ஆலப்பையிலேருந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங்கே பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். ஆனால் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்ததுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்கள் சன்ரைஸ் பார்க்க முடிஞ்சது. காலையில் நல்ல பிரைட் சன்னு, அப்புறம் நல்ல வேவ்ஸு, நிறைய க்ரௌடு இருந்தாங்க. காலையில் வாக்கிங் போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஏன் சைட் சீயிங் பார்க்கறதுக்கு கூட அத்தனை பேர் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, எங்க பார்த்தாலும் குப்பை, ரொம்ப அன்கிளீனா இருந்துச்சு. சுத்தமா எங்குமே இல்லை. நல்ல கொஞ்ச நேரம் பீச்ல உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, நல்ல சன்ரைஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, சரி பசங்கள்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ரெஃப்ரெஷும் இன்னும் ஆகலை. ஸோ அதனால நாங்கள் ரூம் தேடலான்னுட்டுன்னு எங்களோட தேடுதலை ஆரம்பித்தோம். நாங்களும் தெருவா தேடினோம். ஒரு ரூமு, ஒரு ரெசார்ட் கூட எங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன்லையும் பார்த்தோம், நேராகவும் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் வரோம்னா நம்ம முன்னாடியே ரூம் புக் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருந்தோம். நாங்கள் நைட் ஃபுல்லாக ஜேர்னியில் வந்தோம். என் ஹஸ்பண்ட் நைட் ஃபுல்லாக காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஈவன் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு கூட எங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. ரூம் புக் பண்ணா மாத்திரம் தான் பண்ண முடியும். பீச் ரெசார்ட் புக் பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க பாண்டிச்சேரியே போனது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்ச மாதிரி ஒரு ரூம் கிடைச்சா கூட போதும்னுட்டுன்னு அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது கூட வேண்டாம், எங்களுக்கு ஒரு ரூம் கிடைச்சா போதும்னுட்டுன்னு நாங்க சுத்தினோம். ஏதாச்சும் ஒரு ரூம் கிடைக்காதா அப்படின்னு அங்க இருக்கிற பாண்டிச்சேரியில ஒரு தெருவா நாங்க தேடினோம். ஆனா எங்கேயுமே எங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இல்லை. ஆக்சுவலா நாங்க போனது 7 o'clock ஆயிடுச்சு. நாங்க பீச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க போறதுக்கு 7 ஆகிடுச்சு. எங்கேயுமே 11 o'clock மேலதான் 11 o'clock ஆகிரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு ரூம் கிடைச்சா கூட போதும்னு சுத்தணும். கடைசியா எங்களுக்கு ஒரு 8-8:30 மணி போல ஒருத்தர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாரு. எல்லா இடத்துலயும் நாங்க நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி ஒரு ரூம் செக் அவுட் பண்றாங்க, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. நல்ல வேலைக்கு கிடைச்சதுன்னுட்டுன்னு ஒரு ரூமாச்சும் கிடைச்சதுன்னு நாங்க போனோம். ஒரு நாள் ஃபுல்லா நாங்க ரூம்ல தான் இருந்தோம். வெளியிலவே போல, ஃபுல் ரெஸ்ட் தான். பிகாஸ் ரொம்ப டயர்டா இருந்தோம். ஸோ அதனால நாங்க எங்கேயுமே போல. ஈவினிங் தான் வெளியில வந்தோம். சரி வெளியில எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னுட்டுன்னு அங்க இருக்கிற பீச் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் ஜனம் தான். அங்க ஒரு தாத்தா பாட்டியை பார்த்தேன். அவங்களால நடக்க கூட முடியல. ஆனாலும் ஒருத்தர் கை தாங்கிக்கிட்டு நடந்து போறாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிதானம் இருக்கிற இந்த வயசுலயே நம்மளால விட்டு கொடுத்து போக முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா அந்த வயசுல ஒருத்தர் தாங்கிட்டு போறத பார்க்கும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. I pray God that this kind of relationship I wanted in my life. அண்ட் அப்புறம் நாங்க போனோம். நிறைய பில்டிங்ஸ் பார்த்தோம். பிரெஞ்சு அந்த காலத்துல கட்டியிருந்த, இந்த பிரெஞ்சு ஆட்சி நடக்கும்போது கட்டியிருந்த நிறைய பில்டிங்ஸ் பார்த்திருந்தோம். இன்னும் அதோட ஒரிஜினாலிட்டி மீறாம நல்ல ஒரு கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ், லைட் ஹவுஸ், அப்புறம் இன்னும் நிறைய பில்டிங்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் பார்த்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே லோக்கல் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய பிள்ளைங்களுக்கான டாய்ஸ் உடன்லேயே பண்ணியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணேன். நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், இந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவ்வளோதான், எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டோம். அப்புறம் காலையில் எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவ்வளோதான். எங்களுடைய இந்த ட்ரிப்பு இன்னையோட முடியுது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். காலையில் எந்திரிச்சதும் பக்கத்தில் இருந்த ஒரு கிருஷ்ண பவனில் நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இந்த பில்டிங்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒயிட் டவுன்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயும் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். I'll catch you in the other interesting video. Until then, take care. Bye.